பாதியில் கிளம்பிய ஸ்டாலின், அதிர்ச்சியில் திமுக. கருணாநிதியின் புகழ்பாட திரையுலகினர் ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு சற்று தாமதமாக தான் வந்தார் ஸ்டாலின். ஆனா வெகு விரைவாக ஸ்டாலின் வெளியேறியதையும் நாம் பார்த்திருப்போம். அதற்கு காரணமாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக ஸ்டாலின் சீக்கிரம் வெளியேறிவிட்டார் என்று கூறினாங்க. ஆனா இப்போது திமுகவினர் புலம்புவதை பார்த்தால்தான் ஒரு உண்மை காரணம் தெரிகிறது. நடிகர்கள் எல்லாம் வராங்க என்பதால் எக்கச்சக்க கூட்டம் கூடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்படியே இந்த பாராட்டு விழாவை ஒரு திமுக கட்சி மாநாடு போல நடத்திடலாம் என்றுதான் திறந்த வெளியில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்காக நடிகர் சங்க தலைவராக மிக சிறந்த முறையில் பணியாற்றிய விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பல நடிகர்கள் வருகை தரல. அவர்கள் சாவகாசமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் முடித்துக்கொண்டு இந்த திமுகவின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவசரமாக விஜயகாந்த் நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திமுக மீது ஏற்கனவே வெறுப்பில் இருக்கும் மக்கள் இந்த திமுக புகழ்பாடும் கூட்டத்தை மொத்தமாக புறக்கணித்து இருக்காங்க. மிகப்பெரிய மக்கள் ஆரவாரத்தோடு மாசாக என்ட்ரி கொடுக்கலாம் என்று நினைத்த ஸ்டாலின் காலிச்சேர் தான் தனக்கு வரவேற்பு கொடுப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாம் வரும்போதே இத்தனை காலிச்சேர்கள் என்றால் ரஜினி போன்றவர்கள் பேசிவிட்டு கிளம்பினால் அந்த காலிச்சேர்கள் கூட இருக்காது என்று பயந்துதான் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு என்று சொல்லி முன்கூட்டியே பேசிவிட்டு கிளம்பிவிட்டார். அதனால்தான் கடைசி வரை அவரின் பிரதிநிதியாக உதயநிதியை வைத்துவிட்டு கிளம்பிவிட்டதாக உடன்பிறப்புகளே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக மீது மக்கள் உச்சபட்ச கோபத்தில் இருக்காங்க என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனா அந்த வெறுப்பை காண்பிப்பதற்கு மக்களுக்கு தேர்தல் வரைக்கும் கூட பொறுத்திருக்க முடியவில்லை. கிடைத்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு மறக்க முடியாத ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தி இருக்காங்க மக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் என்ன பதில் கொடுக்கும் என்று.